வணக்கம். பெத்ராஜ், காஞ்சிபுரம் மாவட்டம். நெஞ்சு பொறுக்கிறதில்லையே, நிமிடத்திற்கு நிமிடம் பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு இருக்கிறது. ஓராண்டு கூட முழுமையடைகிறதுக்கு முன்னாடியே இந்த கள்ள சாராயத்தால் மீண்டும் இத்தனை பேர் 50 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வராங்க. அதில் நிறைய பேருக்கு கண் பார்வைகள் போயிடுச்சு. அவர்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிருக்கக்கூடிய இந்த கணத்தில் கனத்த சந்தேகங்கள் ஆட்சியாளர்கள் மீது நமக்கு ஏற்படுது. இங்கே மாவட்ட ஆட்சியரை குறை சொல்வது ஏற்புடையதான்றது எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, அவரை அந்த மாதிரி நிர்பந்தம் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொன்னது யாராக இருக்கும்? ஏன்னா அந்த கள்ள சந்தையில் விற்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியத்துவமான நீதிமன்றம் இருக்குது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்தில் இருக்குது, காவல் நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இது விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? அப்போ யாரோடைய அழுத்தத்தால் அதை கண்டும் காணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகுது. இன்றைய தினம் அரசாங்கமானது இதை மூடி மறைப்பதற்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், அந்த வீட்டில் அனாதையாக கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 5000 ரூபா கொடுக்குற காரணத்தினால அது ஈடாயிடுமா? அவங்க பெற்றோர்கள் இருந்து மாதம் 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு சமமாகுமா நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதம் 5000 ரூபாய்? 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, இதுவே அவங்க பெற்றோர்கள் இருந்து ஒரு 10 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குற அளவுக்கு வருமா? பாசத்தை பணம் கொடுத்து வாங்க முடியுமா? உங்களோட இயலாமையால் இன்னும் எத்தனை உயிர்கள் போக போகுதுன்றது எங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது. ஆகையால் இந்த விஷயத்தில் மக்களாகிய நாம் ஒவ்வொருத்தருக்கும் இதில் பங்களிப்பு இருக்குது. மக்கள் இலவசங்களுக்கு விலை போகிற காரணத்தினால தான் இந்த மாதிரிலாம் அசிங்கங்கள் அரங்கேறிட்டுருக்கு. நமக்கு இலவசங்கள் வேணுன்ற காரணத்துக்காக மற்றவர்கள் உயிர் போய்கிட்டு இருக்கிறத நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த துக்க நிகழ்வுகள்லையும் சரி, கல்யாண நேரத்துலையும் சரி, ட்ரீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொடுத்ததே இந்த தமிழ் சமுதாயத்துக்கு இந்த சினிமா துறை தான். சினிமா துறையை இந்த இடத்துல கடுமையான விமர்சனத்தை நான் வைக்க விரும்புகிறேன். மக்களை நெறிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சினிமா துறை. ஆனால் அந்த துறை இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்படி சாராயத்தை குடிக்கிறதும் பாட்டு பாடிக்கிட்டே மதுபானத்தை அருந்துற மாதிரியான காட்சிகள் அமைத்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை தப்பான வழியை நடத்திக்கிட்டு இருக்கிறது எந்த வகையிலையும் ஏற்புடையதில்லை. இனி வரும் காலங்களில் அந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த சினிமா துறையை நல்வழிக்காக மக்களுக்கு மதுபானத்திலிருந்து வெளியேறி வரணும் அப்படிங்கிற மாதிரியான செயல்களில் காட்சிகளை அமைத்து மக்களோட நலன் சார்ந்து நீங்கள் செயல்படணும். ஒன்று, மக்கள் உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றி நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இலவசங்களுக்கு விலை போகாதீங்க, பணத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தாதீங்க. இதெல்லாம் நிறுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து வெளியே வர முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த சாராயம் காய்ச்சுவதற்காக தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள் எப்படி இவர்களுக்கு மிக லாபகமாக கிடைக்குது அப்படிங்கிறத சிபிஐ விசாரணை வைத்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இதை கள்ள சாராயம், விஷ சாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்மார்க்கை ரொம்ப ஏதுவாக கடந்து வந்துடுறாங்க. இந்த கள்ள சாராயம்ன்றது குடித்தா ஒரு நாளைக்கு இன்றைக்கே இறந்து போயிடுறாங்க. ஆனால் டாஸ்மார்க்கில் இருந்து குடிக்கக்கூடிய மதுபானமானது தினந்தோறும் அவங்க செத்து செத்து பழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவன் மட்டும் சாகிறது இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதை விட டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய விஷம், அதையும் விஷ சாராயம் அப்படின்னு சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அரசாங்கமானது இதை தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு இரும்பு கரம் கொண்டு யாராக இருந்தாலும் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்றது மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது.